ओम श्रीमद्देवगोताय नमः। श्रीशैलेशतया पात्रं धीभक्त्यादिगुणार्णवं यदीन्द्रप्रभणं वन्दे नम्यजामादनं मुनिं यक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अश्वदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां कर्कटे पूर्वभृग्गुण्यां तुलसीगाननोद्भवां पाण्ड्ये विश्वम्बरहं गोदां वन्दे श्रीरङ्गनायकीं गरुडाय नमस्तुभ्यं नमस्ते पक्षिणां पते नभोगमादिराजाय सुपर्णाय नमो नमः। रामानुजपदाम्बोजसंस्कृतं गुणपारितं दयापालमुनिं वन्दे वेदान्तपरिनिष्ठितं श्रीकौशिकान्वयसुधां पुतिपूर्णचन्द्रं श्रीवेङ्कटार्यपदभङ्गजभङ्गराजं श्रीकृष्णवर्यतनूजं कृतवाप्तबोधं श्रीराघवार्य गुरुमन्वहमाश्रयामि। ओम श्रीमद्देवगोताय नमः। அடுத்ததாக 17வது பாசுரம். பிரணவத்தையும் நமஸ்தையும் நாராயணாய என்பதை கொண்ட அஷ்டாட்சரத்தையும் தியானித்து அதன் அருள் வேண்டி தெரிவிக்கின்றார். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கும்பனார்க்கெல்லாம் குழந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டிய சோதாய் அறிவுராய் அம்பர மூடரத் துவங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பற்கரடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரம்பாவாய். அம்பரமே அம்பரமே என்பது தாரகம். நாம் நம் உலகத்தை இது தாங்குகிறதோ என்பது அர்த்தம். போஷகம் என்பதனால் நாம் நன்று வாழ்கிறோமா அதுதான் போஷகம். போக்கியம் என்பது எதை நாம் அனுபவிக்க இனிமையானதோ அதுதான் போக்கியம் எனப்படும். தண்ணீரே எம்பெருமான் ஒருவனால்தான் நாமும் உலகமும் வாழ்கின்றோம் என்கின்றது. சோரே இதையே சோர்னா என்ன அப்படின்னா ச பிராணஸ்ய பிராணஹ அகமன்னாதஹ அப்படின்னு சொல்கிறது. சோர்கதை எம்பெருமான் அவன்தான் எல்லாம். ஏத்தா சுவாமி நம்மாழ்வார் சொல்லும்போது உண்ணும் சோறும் பருக நீரம் தென்னும் வெத்திலையெல்லாம் கண்ணனன்னே கிடக்கும் அப்படின்னு. இப்படி விசேஷமாக எம்பெருமான் அவன்தான் அன்னம். அறம் செய்யும் இப்படிப்பட்ட விசேஷமான விஷயங்களை நமக்கு வேதம் வாரி வாரி வழங்குகின்ற பயனாம் நந்தகோபாலா எம்பெருமானே நந்தகோபாலனே எழுந்திராய் கண் திறந்து வேதோபதேசங்கள் அனைத்தையும் எங்களுக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்கிறார். கொம்பனாருக்கெல்லாம் குழந்தே குழவிளக்கே வித்யானாம் ஆத்ம வித்யா அப்படின்னு ஸ்திரீகளுக்குள் ஸ்ரீரத்னமாக உள்ள உபனிஷத் அன்னை அது என்னது? அதுதான் குலவிளக்கு. வேதம்தான் நமக்கு குலவிளக்கு. அம்பர மூடரத்து எம்பெருமான் இதயத்தில் சிறிய அளவில் நம் தியானம் செய்ய என்னாகும்? அதுதான் எல்லா உலகங்களுக்கும் பரவி உள்ளது. அப்படியே நம்ம தியானம் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அப்புறம் கொஞ்சமாக பண்ண அது எல்லாமே பழகிடும், எங்கும் பரவும். ஓங்கி உலகள் அந்த எம்பெருமான் யார்? அகந்தை மமதை எல்லாத்தையும் அடக்கி எல்லாம் என்று உலகளந்த எம்பெருமான் உம்பர்கோபானே என்பது தேவாயதேவன் சர்வேஸ்வரன் எம்பெருமான்
சதா பஸ்யந்தி சூரயா என்று வேதம் சொல்கிறது. உறங்காது எழுந்திராய். நீ எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? உன்னத்தியம், உபனிஷதங்கள், சாஸ்திரம் எல்லாத்தையும் உள்ளது எங்களுக்கு திறந்து காமிக்க வேண்டும். செம்பர் கரடி செல்வா வலதேவா. எம்பெருமானிடம் நாம் இயற்கையாக பெற்றுள்ள தாஸ்யத்தை நமக்கு வாக்கினால் பெருமையாக கொண்ட அனந்தாழ்வான் தெரிவிக்கின்றான். உம்பியும் நீயும் உறங்கேரோர். அனந்தாழ்வான் எம்பெருமானும் எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் பிராட்டியன் கிருபையுடன், அதாவது என்ன அப்படி பிராட்டியன் அப்படின்னாக்க குஷாகாரம். எம்பெருமான் பிராட்டி நமக்கு ஆச்சாரியன், அனந்தாழ்வான் ஆச்சாரியன் நமக்கு எடுத்து சொல்லக்கூடியவர். எம்பெருமான் உலகமே அவன்தான். எல்லாத்துக்கும் உஷாகாரமாக இருக்கிறது யாருன்னா பிராட்டி. அதனால தான் அதே மாதிரி நாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா அப்படின்னு. அதுதான் நமக்கு விசேஷமான செல்வம். நமக்கு அதை நமக்கு அவருடைய மூலமாக தெரிஞ்சுக்கலாம், அனந்தாழ்வான் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இந்த வேத உபனிஷத்தங்கள் எல்லாத்தையும் சொல்லியபடி நம்மால் அனுபவிக்க முடியாது என்பதற்காகத்தான் கோதா பிராட்டி இந்த விசேஷமான ஒரு எப்படியெல்லாம் சொல்லுகின்றது, அதை நாம் எப்படியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டும் அப்படி என்பதை இங்கே விசேஷமாக சொல்கிறார். அதே போல் நாமும் பாட்டி சொன்னது போல் எல்லா விஷயங்களும் தெரிந்து கொண்டு பக்தி அப்படின்றது பக்தி நாம் பண்ணும்போதே என்னாகும் அப்படின்னாக்க ஒவ்வொன்றா பட்டம் அப்படியே சத் விஷயங்கள் அத்தனையும் சேர்ந்துடும். இந்த கெட்ட விஷயங்களாக ஓடி போயிடும். ஓடணும் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு என்ன ஆச்சாரிய சம்பந்தம், அஷ்டாட்சரம் இதெல்லாம் இருந்தால் போகும். இதெல்லாம் இருந்தால் அந்த கெட்ட வழக்கில் அகந்தைகள், மமதை இதெல்லாம் ஓடிப்படும். இந்த ஓடி போய் காரணம் அது போகணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்? பக்தி. அதை செய்ய வேண்டும். வாருங்கள் எல்லாரும் வாருங்கள் அப்படின்னு என்ன கோதா பிராட்டி அழைக்கின்றால், அதேபோல் நாமும் எல்லோரும் பக்தி செய்து வேத உபனிஷதங்கள் சொல்லிப்படி எல்லாவற்றையும் நாம் குருமுகமாக தெரிந்து கொண்டு எல்லோரும் நாம் இந்த நோன்பு இருக்கலாம் அப்படின்னு அழைக்கிறாள். நீங்களும் எல்லாமே எல்லோரும் அதுபோல் பாட்டி சொல்வதோடு இருந்து எம்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகமும் பெற்று சகல சௌபாகியங்களும் பெற்று வாழ வேண்டுமாய் ஸ்ரீ கோதாநாயகா பக்ஷிராஜன் சமேத ஸ்ரீ ராஜகோபாலன் திருப்படியில் பிரார்த்திக்கிறேன். அடியேன் திருமலை வெஞ்சுமூர் கிடபாடி ராஜகோபாலதாசன். ஸ்ரீமத்தி விஷஜித்தார் யமனோ நந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயி நித்யமங்கலம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.